குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கடந்த கிளாஸில் நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர், விடுபட்ட தகவலை கணக்கிடுதல், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் விடுபட்ட தகவலில் நம்ம லாபநட்ட அறிக்கை அதை பார்த்தோம். லாபநட்ட அறிக்கைன்றதில் விரிது முதலோட நம்ம எடுப்பை கூட்டி கூடுதல் முதலை கழிக்கணும். கழித்து வர தொகை சரி கட்டப்பட்ட இறுதி முதல். சரி கட்டப்பட்ட இறுதி முதலிருந்து நம்ம தொடக்க முதலை கழிச்சோம்னா நமக்கு லாபம் நட்டம் கிடைக்கும். இது லாபம் அல்லது நட்டம் எப்படி நம்ம முடிவு செய்யணும்னா, சரி கட்டப்பட்ட இறுதி முதல் தொடக்க முதலை விட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது லாபம். சரி கட்டப்பட்ட இறுதி முதல் தொடக்க முதலை விட குறைவாக இருந்ததுன்னா அது நட்டம் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு 5 கணக்கு நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ 6வதாக ஒரு கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒற்றைப்பதி முறையில் முதல் தொகை கணக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, விடுபட்டிருப்பாங்க. இந்த முதல் தொகை எப்படி நம்ம கணக்கிடணும் அப்படின்றதுக்காக முதல் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு நிலை அறிக்கை அப்படின்ற ஒரு அறிக்கை நம்ம தயாரிக்கணும். இந்த நிலை அறிக்கை எப்படி இருக்கணும்னா, இருப்புநிலை குரூப் மாதிரியே இருக்கும். அதாவது சொத்துக்கள் பொறுப்புகள் அப்படின்றது இருக்கும். இந்த சொத்துக்கள் பொறுப்புகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா வலது புறத்துலேயும் பொறுப்புகள் இடது புறத்தில் நம்ம பதிவு செய்கிறோம். இந்த சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்குள்ள வித்தியாச தொகையே முதல் அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது முதல் ஈக்குவல் சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள். The statement of affairs. So statement of affairs is நிலை அறிக்கை. So statement of affairs is amount difference between assets and liabilities. So assets balance and liability balance, the difference is capital. So capital equal assets minus liability. ஸோ இதில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், சண்டே கிரெடிட்டார்ஸ், மெஷினரி, ஃபர்னிச்சர், இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி முதல் தொகை கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு நிலை அறிக்கை அப்படின்றது நம்ம ஆரம்பிச்சுக்கணும். இந்த நிலை அறிக்கை ஆரம்பித்து சொத்துக்கள் பொறுப்புகள் என்ற 2 பக்கத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சொத்துக்கள் வந்து சொத்துக்கள் பக்கத்திலும், பொறுப்பு வந்து பொறுப்புகள் பக்கத்தில் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிலை அறிக்கை போகிறதுக்கு முன்னாடி எது எது சொத்துக்கள் எது எது பொறுப்புகள் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது முன்னாடி நம்ம +1 நம்ம பார்த்துருக்கோம், சொத்துக்கள் பொறுப்புகள் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு எது எது அசெட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அசெட்டு, அப்புறம் ஸ்டாக்கு அசெட்டு, மெஷினரி அசெட்டு, டெட்டார்ஸ் அசெட்டு. ஸோ இதில் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி, பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி, சண்டே கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி. ஸோ நீங்கள் கணக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு, நான் இப்போ நோட்டில் போட்டிருக்கேன், இதை பார்த்துருங்க. தெரியுதுங்களா? இதில் பாருங்கள், அசட் சைடு லைபிலிட்டி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அசட் சைடில் என்ன இருக்குது, கேஷு, ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், மெஷினரி, ஃபர்னிச்சர், இதெல்லாம் ஒரு டோட்டலாக போட்டுக்கிட்டீங்க. அண்ட் லைபிலிட்டி சைடில் சண்டே கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள். ஸோ இந்த டோட்டல் அசட்டோட பேலன்ஸையும், ஸோ இப்போது லைபிலிட்டியோட டோட்டல் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு கேபிட்டல் கிடைக்குது. ஸோ இந்த கேபிட்டல் 1,66,000 தான் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம போடணும். ஸோ நிலை இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சம் போகிறோம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
Illustration 7. On 1st April 2017, Ganesh had started his business with the capital of rupees 75,000. Ganesh 75,000 முதலுடன் தொழில் தொடங்கியிருக்கார். He did not maintain proper book of the accounts. இவர் முறையான ஒரு கணக்கெடுகளை பதிவு செய்யவில்லை. Following the particulars are available from the books 31st March 2018. கீழ்கண்டவாறு அவருடைய சொத்து பொறுப்புகள் இருக்கிறது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ், கேஷ் அட் பேங்க், bills payable. During the year, withdraw rupees 15 for his personal use. He introduced further capital of in the year, calculated his profit or loss அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, இவர் தன்னுடைய போட்ட பணத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, எடுத்து செலவு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் கூடுதலாக முதல் கொண்டு வந்திருக்காரு. அதாவது சொந்த செலவுக்காக ஒரு 15,000 எடுத்திருக்காரு. கூடுதல் முதல் என்ன பண்ணிருக்காங்கன்னா 20,000 கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணோம்னா, இவர் ஆரம்பத்தில் தொழில் தொடங்கும் பொழுது ஒரு 75,000 முதலுடன் தொழில் தொடங்கியிருக்கார். அப்போ அந்த 75,000ன்றது தொடக்க முதல், அதாவது ஓப்பனிங் கேபிட்டலில் வச்சுக்கணும். இந்த 75,000ன்றது நம்ம ஓப்பனிங் கேபிட்டலாக எடுத்துக்கணும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு தேவை. எப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா, இது கம்பேரிசன் ஆஃப் த ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல். அதாவது ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கம்பேர் பண்ணால் நமக்கு என்னங்க, அந்த முதல்ல அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் த க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கணேஷ் அவருடைய க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதாவது நிலை அறிக்கை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நிலை அறிக்கையில் நம்ம என்ன பண்ணோம்னா, பொறுப்புகள் சொத்துக்கள் அப்படின்னு 2 பக்கம் இருக்குது. இந்த 2 பக்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் ஆஸ் ஆன் 31st March 2018, அதாவது 2018 மார்ச் 31ஆம் நாளுடைய அவருடைய நிலை அறிக்கை அப்படின்னு கணக்கு. பொறுப்புகள் சொத்துக்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்க. இதில் பொறுப்பு சேலை சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா, பொறுப்பு சேலை என்னென்ன வரும்னா, அந்த கிரெடிட்டார்ஸ், அதாவது கடனீந்தோர், அப்புறம் பில்ஸ் பேயபிள் வரும். அப்போ கிரெடிட்டார்ஸ் பாருங்கள் 9,000 இருக்குது, பில்ஸ் பேயபிள் 6,000 இருக்குது. சொத்துக்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொக்கம் கேஷ் 5,000, கேஷ் அட் பேங்க் 24,000, stock of goods 18,000, debtors 16,000, bills receivable 7,000, land and building 30,000, furnitures 3,000. ஸோ இப்போது அசட் சேலை நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1,03,000. ஸோ 1,03,000 வரும். ஸோ லைபிலிட்டி சேலை பார்த்தீங்கன்னா 9,000 அண்டு 6,000 மட்டும் இருக்கும். அதாவது கிரெடிட்டார்ஸ் 9,000, பில்ஸ் பேயபிள் 6,000. அப்போது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 88,000, 88,000 வரும். இந்த 88,000ன்றது உங்களுக்கு முதல். இந்த முதல் தான் என்ன சொல்கிறோன்னா கேபிட்டல் அட் த எண்டு, இறுதி முதல் வச்சு. ஸோ இந்த இறுதி முதலோட என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், லாப நட்ட அறிக்கை கணக்கிடணும். ஸோ இந்த லாப நட்ட அறிக்கை என்ன பண்ணணும்னா, தலைப்பு நம்ம ஒன் சைடில் எழுதிக்கலாம். லாப நட்ட அறிக்கை ஃபார் த இயர் எண்டட், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன பண்ணணும், இறுதி முதல் எடுத்துக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல 88,000 கண்டுபிடிச்சிங்களா, அதை க்ளோசிங் கேபிட்டல், அதாவது இறுதி முதல் எடுத்துக்கிறீங்க. அதோட என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த அவருடைய சொந்த செலவுக்காக எடுத்திருக்காரு இல்லையா, 15,000 எடுத்திருக்காரு. அந்த 15,000 நீ என்ன பண்ணணும்னா கூட்டிக்கணும். இந்த ட்ராயிங்ஸ் ட்ராயிங்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 88,000 15,000 கூட்டி 1,03,000 போட்டுக்குங்க.
அதுலேருந்து என்ன பண்ணோம்னா அவர் சொந்த செலவுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எடுத்ததை நம்ம கூட்டியிருக்கோம். அப்புறம் கூடுதலாக முதல் கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ கூடுதலாக முதல் கொண்டு வந்திருக்கா? 20,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. இந்த 20,000 நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிலேருந்து கழிச்சிக்கணும். அப்போ 1,03,000 இதில் 20,000 ரூபாய் கழிச்சுன்னா உங்களுக்கு 83,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த 83,000ன்றது சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இந்த 83,000 சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் சொல்லும். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்னா தொடக்க முதல்ல கழிக்கணும். தொடக்க முதல்ல என்ன பண்ணணும்? லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ 83,000ன்றது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுலேருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 75,000 லெஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ 75,000 லெஸ் பண்ணுறது உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 8,000 கிடைக்கும். இந்த 8,000ன்றது ப்ராஃபிட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் என்னன்னா ஓப்பனிங் கேபிட்டலோட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த 8,000 ரூபாய் நமக்கு லாபமாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ ப்ராஃபிட். புரியுதுங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சில கணக்கில் என்ன பண்ணுறோன்னா இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க இந்த சம்மில். நம்ம அடுத்த ஒரு சம்மில் என்ன பண்ணுறோன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, ஸோ க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. ஸோ அதனால் ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா அந்த நிறுவனத்துடைய பிகினிங் ஆரம்பத்தில் இருக்க என்ன சொத்து பொறுப்புகள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆரம்பத்தில் இருக்க சொத்து பொறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும்? நிலை அறிக்கை தயாரிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தயாரிக்கணும். ஓகேவா? சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த கணக்கில் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கவனி ஸ்டூடெண்ட், இதில் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் as on 31st March. இந்த லைபிலிட்டி அசட்ஸ் எழுதியிருக்கோம். இந்த லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேபிள் எழுதிக்கிறீங்க. அசட் சைடில் கேஷு, ஸ்டாக் அட் பேங்க், கேஷ் அண்ட் பேங்க், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், டெபிட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர்ஸ் எழுதிக்கிறீங்க. ரெண்டையும் டோட்டல் பண்ணி 1,03,000 ரூபாய் வருது. அதை நீங்கள் லைபிலிட்டிஸில் எடுத்து எழுதுனீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 88,000 ரூபாய். இந்த 88,000ன்றது நீங்கள் முதல். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம லாப நட்ட அறிக்கை போட்டுறோம். இந்த லாப நட்ட அறிக்கை பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எழுதிக்கிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எழுதிக்கிறோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 88,000 ரூபாய் எழுதிக்கிறோம். அதோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ண 83,000 ரூபாய் கிடைக்குது. இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது சரிகட்டப்பட்ட இறுதி முதல். இதில் என்ன பண்ணுறோம்? தொடக்க முதல்ல நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுறோம். நமக்கு ப்ராஃபிட் 8,000 வரும். ஓகே, சரி. ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் சம் ரீட் பண்ணுறோம் பாருங்கள். David does not keep proper books of accounts. Following details are given of the his records. Okay, so cash 1st April 2018, 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேஷ் அப்படின்னு எடுத்துனா ரொக்கம் 2 ரொக்கம் கொடுத்துருக்காங்க. 43,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 26,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 29,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ். இப்போ ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா சரக்கு. இந்த சரக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000, 1,30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 1,20,000 ஆரம்பத்தில் இருக்கிற இருப்பு, 1,30,000 இறுதியில் இருக்குது. அதேமாதிரி சண்டே டெட்டார்ஸ் அப்படின்றது 84,000, 1,10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 84,000 பாருங்கள் தொடக்கமாக இருக்குது, 1,10,000 இறுதியில் இருக்குது. அடுத்து சண்டே கிரெடிட்டார்ஸ் பர்புலர் கடனீந்தோர் 1,05,000, 1,02,000 ரூபாய் இருக்குது. இதையும் அதே மாதிரி தொடக்கம் இறுதி இருக்குது. அடுத்து லோனுன்றது கடன். இப்போ கடன்றது ஒரு பொறுப்பு. ஸோ 25,000, 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஸ்னஸ் பெர்மிஸ் 2,50,000, 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர்ன்றது அரைகலன் அப்படின்றோம். 33,000, 45,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? டூரிங் த இயர் இன்ட்ரோடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் 45,000 அண்ட் வித்ரா 2,500 பர் மந்த். அதாவது என்னென்னா இவர் கூடுதலாக முதல் 45,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்கார் 2,500 ரூபா பர் மந்த். ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபா எடுத்து செலவு பண்ணியிருக்காரு. அப்போது மாதன்றது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் வருது? 12 மாதம். அப்போ 2,500 நீங்கள் என்ன பண்ணணும்? 12ஆல்
பெருக்கிக் கொள்ளணும். அப்போ தான் அவருடைய சொந்த ஒரு ஆண்டோட எடுப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் பர்சன்ஸ் ஓகே ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ லாப நட்ட அறிக்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா கால்குலேஷன் தான் ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது தொடக்க முதலே கண்டுபிடிக்கிறது. இந்த தொடக்க முதல்ல கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்னு நம்ம தொடக்க நிலை அறிக்கை நம்ம தயாரிக்கணும். இந்த தொடக்கநிலை அறிக்கை பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள் அப்படின்ற நம்ம போட்டுருவோம். ஸோ பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள் அப்படின்ற இப்போது பொறுப்பு செயல பொறுப்புகளும் சொத்துக்கள் செயலும் சொத்துக்கள் செயல் என்ட்ரி பண்ணணும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொறுப்புகள் தான் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா பர்பிளாக கடனீந்தோ இருக்குது, சன்ரி கிரெடிட்டார் அண்டு லோன் கடன், ரெண்டுமே பொறுப்பு செயல் எழுதிக்கோங்க. சொத்து செயல் என்ன எழுதிக்கிறீங்கன்னா ரொக்கம், அதாவது கேஷ் 43,000, ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 1,20,000, சன்ரி டெட்டார்ஸ் 84,000, பிஸ்னஸ் ப்ரீமியஸ் வணிக வளாகம் 2,50,000, ஃபர்னிச்சர் 33,000. அதாவது ரொக்கம் 43,000, சரக்கு 1,20,000, பற்பல கடனாளிகள் 84,000, வணிக வளாகம் 2,50,000, அறைகள் 33,000. ஸோ சொத்துக்கள் பக்கத்தோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 5,30,000 இருக்கும். இந்த 5,30,000 பொறுப்புகள் நம்ம என்ன பண்ணணும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். பொறுப்பு செயலை பார்த்தீங்கன்னா ஒரு கடனீந்தோர் 1,05,000, கடன் 25,000. ஸோ ஆக மொத்தம் எவ்வளோ இருக்குது, 1,30,000. ஸோ இது 1,30,000 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 5,00,000 1,00,000 லெஸ் பண்ணால் 4,00,000 கிடைக்குது. இந்த 4,00,000 நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் பிகினிங், தொடக்க முதல் அப்படி வச்சுக்கலாம். சரிங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இறுதி முதல் எப்படி நம்ம போகிறோம்னா அந்த அவருடைய இறுதியில் இருக்க இருப்புகளை எடுத்துக்கணும். இறுதியில் என்னென்ன இருப்புகளோ அதை எடுத்துக்கணும். இதேமாதிரி பொறுப்பு செயல் எழுதிக்கிறீங்க. பொறுப்பு செயல் லைபிலிட்டிஸ் கிரெடிட்டார்ஸ் 1,02,000, லோன் 20,000 எழுதிக்கிறீங்க. சொத்துக்கள் பக்கத்தில் கேஷ் 29,000, அது 29,000, ஸ்டாக் 1,30,000, சன்ரி டெட்டார்ஸ் 1,10,000, பிஸ்னஸ் ப்ரீமியஸ் 2,50,000, ஃபர்னிச்சர் 45,000. அதாவது சொத்துக்கள் பக்கத்தில் என்னென்ன எழுதிக்கிறீங்கன்னா ரொக்கம் 29,000, சரக்கு 1,30,000, கடனாளிகள் 1,10,000, வணிக வளாகம் 2,50,000, அறைகள் 45,000. ஸோ சொத்துக்கள் பக்கத்தில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 5,64,000 5,64,000. பொறுப்பு செயலில் நீங்கள் இருக்கிற அமௌண்ட் நீங்கள் லெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,42,000. இந்த 4,42,000ன்றது நமக்கு இறுதி முதல். புரியுது இல்லைங்களா? அதாவது கேபிட்டல் அட் த எண்ட். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கணக்கில் இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிது, க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிச்சு. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 4 lakh இருக்குது. க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000. ஸோ நம்ம ரெண்டையும் டிஃபர் பண்ணி நம்ம என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணணும், அதாவது லாப நட்ட அறிக்கை. ஸோ இந்த லாப நட்ட அறிக்கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம், இறுதி முதல் எடுத்துக்கணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எழுதிக்கிறீங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000. இந்த 4,42,000 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ராயிங், அதாவது எடுப்பை கூட்டணும் அப்படின்றாங்க. அவங்க எடுப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு மாதத்துக்கு 2,500 எடுத்துருக்காங்க. அப்போ 2,500 12 மாதங்களுக்கு நீங்கள் பெருக்கணும் 30,000 கிடைக்கும். அப்போது இறுதி முதல் 4,42,000 இருக்குது. அதோட 30,000 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 30,000 ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 4,72,000 கிடைக்கும். இந்த 4,72,000 இந்த கூடுதல் முதல் அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணுறீங்களா லெஸ் பண்ணுறீங்க. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 45,000. ஸோ 4,72,000 45,000 லெஸ் பண்ணுறீங்க. லெஸ் பண்ணால் 4,27,000, 4,27,000 வரும். இந்த 4,27,000 அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல். சரிக்கட்டப்பட்ட இறுதி முதலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தொடக்க முதல் 4,00,000 இருக்கு இல்லைங்களா, அந்த 4,00,000 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27,000 கிடைக்கும். 27,000 லாபம். இந்த லாபம் நான் எப்படி முடிவு சொல்லணும், நான் முன்னாடி கிளாஸ் சொல்லியிருக்கேன். அதாவது சரிக்கட்டப்பட்ட இறுதி முதலுக்கும் தொடக்க முதல் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் தொடக்க முதலை விட அதிகமாக இருந்தால் லாபமாக வச்சுக்கணும். ஸோ சரிக்கட்டப்பட்ட முதல் பார்த்தீங்கன்னா 4,27,000 இருக்குது. தொடக்க முதல் 4,00,000 தான் இருக்குது. அப்போது
சரிக்கட்ட முதலில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க முதலை விட அதிகமாக இருக்குது. ஸோ 27,000 அதிகமாக இருக்குது. இது 27,000ன்றது நம்ம லாபமாக வச்சுக்கணும். ஓகே, சரி. நம்ம இதே கணக்கில் அடுத்த மெத்தட் போகலாம். அடுத்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் கணக்கில் தேய்மானம், வாரா கடன், வாரா இயக்கணும் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சரிக்கட்டல் பண்ணணும் அப்படின்றது. தேய்மானன்றது ஒரு சொத்து தேய்மானம் அடையுது இல்லைங்களா, அந்த சொத்து தேய்மானம் அடையும் பொழுது அந்த சொத்தை நம்ம சொத்தோட மதிப்பில் இருந்து கழிச்சுக்கலாம். எப்பயுமே சொத்து வாங்கின உடனே நாங்கள் தேய்மானம் அடையுமா அப்படின்னா அடையாது. ஏன்னா சொத்தை நம்ம பயன்படுத்தப்பட்ட பிறகு தான் அந்த சொத்தோட மதிப்பு குறையும். புரியுதுங்களா? அப்போ சொத்து மதிப்பு குறையிறது இப்போது இறுதியில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நிலை அறிக்கை நம்ம 2 நிலை அறிக்கை போடுறோம். தொடக்க நிலை அறிக்கை, இறுதி நிலை அறிக்கை போடுறோம். ஸோ தொடக்க நிலை அறிக்கை தொடக்கத்தில் இருக்க சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடைய கூடுதல் வித்தியாசத்தை நம்ம முதல் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இறுதியில் இருக்க சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இறுதியில் இருக்க நம்ம சொத்து பொறுப்புகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த கணக்கில் இருக்குது. சரிங்களா? சரி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி கணக்கில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை பாருங்கள். பாருங்கண்ணே. ஓகே, தெரியுதுங்களா? பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க நம்ம போட்டிருக்கோம். இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எழுதிட்டோம். ஓகே, இதில் லைபிலிட்டி அசட்ஸ் இருக்குது. லைபிலிட்டிஸில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு, லோனு எழுதிக்கிறோம். அதே மாதிரி கேஷு, ஸ்டாக் எழுதிக்கிறோம். சன்ட்ரி டெட்டார்ஸ் எழுதிக்கிறோம். பிஸ்னஸ் ப்ரீமியர்ஸ் எழுதிக்கிறோம். ஃபர்னிச்சர் எழுதிக்கிறோம். ஸோ இதில் டோட்டல் நம்ம ஆட் பண்ணோம் 5,30,000 வருது. லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா. இது ஓப்பனிங் கேபிட்டல். சரிங்களா? அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க பாருங்கள். இதுவும் அதே மாதிரி அசட் லைபிலிட்டி எழுதிக்கிறீங்க, பொறுப்புகள் சொத்துக்கள் எழுதிக்கிறீங்க. சொத்துக்கள் பக்கம் ரொக்கம் பாருங்கள், கேஷு, ஸ்டாக்கு, சன்ட்ரி டெட்டார்ஸ், பிஸ்னஸ் ப்ரீமியர்ஸ், ஃபர்னிச்சர் எழுதிக்கிறேன். இதை டோட்டல் பண்ணால் 5,64,000 வருங்க. பொறுப்பு செல்லில் கடன் இந்த ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், லோன் எழுதிக்கிறீங்க. டிஃபரன்ஸ் அமௌண்ட் 4,40,000 இறுதி முதல். சரிங்களா? ஸோ இந்த இறுதி முதலை நம்ம கண்டுபிடிச்சோம், தொடக்க முதல் கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், லாப நட்ட அறிக்கை போடணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் போடணும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எழுதிக்கிறோம். அதோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ட்ராயிங்ஸ் பாருன்னா பர் மந்த்து கொடுக்கும்போது என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டோட 12 மல்டிப்ளை பண்ணணும். 2,500 பெருக்கல் 12 30,000. ஸோ டோட்டல் பண்ணால் 4,72,000. இதிலிருந்து நீங்கள் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது அடிஷ்னல் கேபிட்டல் நீங்கள் லெஸ் பண்ணுறீங்க. கூடுதல் முதல் கழிக்கிறீங்க. 45,000 கழிச்சா 4,27,000 கிடைக்குது. இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ன்றோம். இது பாருங்களா, சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல். இதில் வந்து நம்ம தொடக்க முதல் வந்து ஒரு 4 லட்ச ரூபா கழிச்சிங்கன்னா 27,000 நமக்கு லாபம் கிடைக்குது. ஓகே, புரியுதுங்களா? சரி. ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்து நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் போகிறோம். நெக்ஸ்ட் மெத்தடில் என்ன பண்ணுறான்னா, இதில் கணக்கில் இறுதி நிலை தொடக்க நிலை ரெண்டையுமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் வந்து நம்ம தேய்மானம், இந்த வாராக்கடன் எப்படி நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், கணக்கு ரீட் பண்ணுறேன். அகமது does not keep proper books of account. அவர் சரியான கணக்கேடுகள் பராமரிக்கப்படவில்லை. Find out the profit or loss made by for the year ending 31st March 2018. அப்போது 2018 மார்ச் 3 அவருடைய லாப நட்டத்தை கணக்கெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் 14,000 18,000, அதாவது 14,000 அண்டு 18,000 கொடுத்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமௌண்ட்டோட சிஆர் டிஆர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிஆர்ன்றது கிரெடிட் பேலன்ஸ், டிஆர்ன்றது டெபிட் பேலன்ஸ். ஸோ இதில் கிரெடிட் பேலன்ஸ் எங்கே வரும், டெபிட் பேலன்ஸ் எங்கே வரும்னா, கிரெடிட் பேலன்ஸ் வந்து லைபிலிட்டி சேல் வரும், டெபிட் பேலன்ஸ் அசட் சேல் வரும். புரியுதுங்களா? ஸோ கிரெடிட் பேலன்ஸ் எங்கே வரும், லைபிலிட்டி சேல் வரும், டெபிட் பேலன்ஸ் அசட் சேல் வரும். ஸோ அப்போ பேங்க்னு இருக்கு இல்லையா, பேங்க்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ கிரெடிட் சேலை நம்ம எந்த சேல் எழுதுவோம், லைபிலிட்டி சேல் எழுதிக்கணும். அதேமாதிரி டெபிட் பேலன்ஸ்னால் டெபிட் சேல், அசட் சேல் எழுதிக்கணும். ஓகேங்களா? சரி. கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர், கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அகமத் had withdrawn rupees 40,000 for his personal use.
ஸோ அகமத் என்ன பண்ணால் 40,000 தன் சொந்த செலவுக்காக எடுத்திருக்காரு. He had introduced 16,000 as capital expenses of his business. A provision for 5% on debtors to made to be depreciated at 10%. ஸோ இந்த இதில் புதுசாக நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடனாளிகளிலிருந்து ஒரு 5% ஒதுக்கீடு செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா ஐயக்கடன் ஒதுக்கு அப்படின்றாங்க. ஐயக்கடன்னா இந்த வந்தாலும் வரலாம் வராமல் போகலாம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெபிட்ஸ் இது 5% கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் 10% என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ட் மேலே 10% சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, சரிங்க. இதில் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் இந்த பிகினிங்கில் இருக்கிற நம்ம அசெட் அண்ட் லைபிலிட்டி நாங்கள் எழுதிக்கணும் அப்படின்றாங்க. பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் எழுதிக்கிறீங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017 எழுதிக்கிறீங்க. லைபிலிட்டி அசட்ஸ் எழுதிக்கிறீங்க. லைபிலிட்டி சைடில் அண்ட் அசட் சைடில் ரெண்டுமே நோட் பண்ணுறீங்க. ஸோ இதில் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2 லைபிலிட்டி தான் இருக்குது. ஸோ அந்த பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது பேங்க் ஓவர் டிராஃப்ட், அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட் வச்சுக்கிறோம். இந்த ஓவர் டிராஃப்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னா 14,000 எழுதிக்கிறீங்க. அண்டு கிரெடிட்டார்ஸ் 60,000 எழுதிக்கிறது. கடனைந்தோர் 60,000 எழுதிக்கிறீங்க. அசட் சைல், அதாவது சொத்துக்கள் பக்கத்தில் என்ன எழுதிங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கை ரொக்கம் 800 எழுதிக்கிறீங்க. 800. ஸ்டாக்கு 12,000 எழுதிக்கிறீங்க. அடுத்தது டெபிட்டார்ஸ் 34,000 34,000 எழுதிக்கிறீங்க. பிளான்ட் 80,000 எழுதிக்கிறீங்க. ஃபர்னிச்சர் 40,000. ஸோ இதில் இந்த நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் பொழுது ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க நீங்கள் இந்த டெபிட்ஸை நாங்கள் லெஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் லெஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் அமௌண்ட் எழுதிக்கணும். புரிதல் இல்லைங்களா? எழுதிட்டிங்கன்னா அசட் சைடில் உங்களுக்கு டோட்டல் பண்ணால் 1,66,800 1,66,800 வரும். ஸோ இது லைபிலிட்டிஸ்லாம் டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 92,800 வரும். 92,800 அதுதான் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஆகும். புரியுதா இல்லைங்களா? சரி, நம்ம அடுத்தபடியாக க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா அந்த எண்ட் ஆஃப் த இயரில் அசட் லைபிலிட்டி நம்ம போடணும். புரியுதா இல்லைங்களா? சரிங்க, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா அசட் சைடில் என்னென்ன இருக்குன்னா கேஷ் பேலன்ஸ் இருக்குது 18,000, கேஷ் இன் ஹேண்ட் 1,500 இருக்குது, ஸ்டாக்கு 16,000 இருக்குது. இதில் டெட்டார்ஸ் இருக்குது. ஸோ டெட்டார்ஸிலோட அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 5% கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 30,000 நம்ம 5% கண்டுபிடிக்கும். ஸோ 30,000 5% கால்குலேட் பண்ணும்பொழுது 1,500 1,500 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1,500 டவுட்ஃபுல் டெபிட்ஸ், அதாவது வர ஐயக்கடன், அதாவது வந்தாலும் வரலாம் வராமல் போகலாம் அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு இல்லைங்களா, டவுட்ஃபுல் டெபிட்ஸ் இதை சொல்கிறாங்க. ஸோ 30,000 நீங்கள் 1,500 என்ன பண்ணுறீங்களோ லெஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ 30,000 1,500 நீங்கள் லெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 28,500 ஆகும். ஸோ இந்த 28,500 நீங்கள் என்ன பண்ணால் அவுட்டில் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டில் இருந்து நம்ம டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணணும். பிளான்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 80,000 இருக்குது. ஸோ 80,000 10% டெப்ரிசியேஷன் சொல்கிறாங்க. அப்போ 10% எவ்வளோ வரும்? 800 வரும். சரிங்களா? ஸோ 10% அது 80,000 8,000 வரும். ஸோ 8,000 நம்ம லெஸ் பண்ணால் 72,000 72,000 வரும். ஸோ ஃபர்னிச்சர் 40,000. ஓகே. ஸோ 1,76,000 வருது. டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா 1,76,000 1,76,000 வருது. பொறுப்பு சேலை 72,000 லெஸ் பண்ணால் உங்களுக்கு 1,04,000 கிடைக்கும். 1,04,000. இந்த 1,04,000 என்னென்னா க்ளோசிங் கேபிட்டலாக எடுத்துக்கணும். 1,04,000 க்ளோசிங் கேபிட்டலாக எடுத்துக்கணும். புரியுதா இல்லைங்க? இது நமக்கு தொடக்க முதல் கிடைச்சிருது 92,800. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் 1,04,000 வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த 1,04,000 நம்ம இந்த தொடக்க முதலே கம்பேர் பண்ணி நம்ம லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னா 1,04,000 எடுத்துக்கிறோம். இதை ஆடு ட்ராயிங் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ எடுத்திருக்காரு? 40,000 எடுத்திருக்காரு. 40,000 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1,44,000 வரும். இதோட என்ன பண்ணுறோன்னா கூடுதல் முதல். ஸோ அடிஷ்னல் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லெஸ் பண்ணுங்க. ஸோ அடிஷ்னல் கேப்பில் இருக்குன்னா 16,000 லெஸ் பண்ணுறீங்க. ஸோ 1,44,000 16,000 லெஸ் பண்ணால் உங்களுக்கு 1,28,000 கிடைக்கும். 1,28,000. இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், சரி கட்டப்பட்ட இறுதி சொல்கிறோம். இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுறீங்க. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ வருதுன்னா 92,800 வருது. ஸோ 92,800 லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு
35,200. அப்போ 35,200 லாபம் கிடைக்கும். ஓகே, புரிதல் இல்லைங்களா? இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆர் பிகினிங் நம்ம போட்டுக்கிறோம். அசட்ஸை லைப்ரரி போட்டுக்கிறோம். அசட்ஸில் கேஷு, ஸ்டாக்கு பாருங்கள், டெட்டார்ஸ் இதெல்லாம் எழுதிக்கிறீங்க. டோட்டல் 1,66,800. லைபிலிட்டியில் எழுதிக்கிறீங்க. டிஃப்ரென்ஸ் 92,800. இது ஓப்பனிங் கேபிட்டல் வச்சுக்கிறீங்க. அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் பாருங்கள், கேஷ் பேலன்ஸ் கேஷ் இன்கண்ட் எழுதிக்கிறீங்க. டிஃப்ரென்ஸ் ஓகே, 1,76,000. இதில் லெஸ் பண்ணால் 1,04,000 நம்மளுக்கு முதல் கிடைக்கும். சரிங்க, இதில் லாப நட்டு அறிக்கை நம்ம போடணும். ஓகே ஸ்டூடெண்ட், பாருங்கள், இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு 9 சம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு புக்கு நான் வந்து ஆன்லைனில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த புக்கில் பார்த்து நீங்கள் 9 சம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.